திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோவைக்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் திருத்தலங்களிலே நமது மருதமலை முருகர் திருக்கோயில், நமது கோவைக்கே புகழ் சேர்த்து மறைந்த தேவர் அவர்களால் மிகச் சிறப்பாக இந்த திருக்கோயிலுக்கு வடிவமைக்கப்பட்டு தற்போது சமீப காலத்திலே கும்பாபிஷேகம் நடந்து அருமையாக இருக்கிறது. நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் நேயர்களுக்காக இன்று நாம் மருதமலை திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் இந்த அருமையான ஒரு திருத்தலத்தை, ஆறுபடை வீடு கொண்ட முருகருக்கு இது 7வது படையாக கருதலாம். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இந்த மருதமலை திருக்கோயிலிற்கு உங்களை அழைத்து செல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு மருதமலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தங்க. காரை மலைக்கு மேலே அலோவ் பண்ணுறதுலின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு நாம் இனி பஸ்ஸில் தான் போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த அளவில் மக்கள் நடமாடி வர்றாங்க. நிறையா கடைகள் இருக்குது. மருதமலைக்கு வர்ற பக்தர்கள் ஏதாவது நினைவாக வாங்கிட்டு போகணும் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த இடம்தானுங்க நம்ம நடைப்பயணமாக படிகளில் ஏறி போகிறதுக்காக இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நுழைவாயில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கேட்டை சாயங்காலம் 6 மணிக்கு அடைச்சிடுவாங்க. ஏன்னா அங்கே மிருகங்கள்லாம் வர்றதுனால அந்த மாதிரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. நான் போகிறபோது எடுக்க முடியல, இப்போ தான் ஈவினிங் வந்து எடுத்தேன். அதனால் வர்றவங்க எல்லாம் இறங்கி வர்றதே அந்த பஸ் போகிற வழியில் தான் மாறி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த வழியாக நம்ம படியை ஏறி போனோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நிறையா படிகள் இருக்கும். போக வழியிலேயே நிறையா மண்டபங்கள் இருக்கும் இளைப்பாடுறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு. சரி, நம்ம மலை மேலே ஏறணும், எப்படி போகலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ நிறையா 2 வீலர்ஸ் எல்லாம் இந்த வழியாக தான் 2 வீலரை அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாள் விசேஷ நாளுக்களில் காரை கீழே பார்க் பண்ணிட்டு தான் போகணுங்கிற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிட்றாங்க. நான் இந்த மாதிரி நிற்கிறவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு ஏறி போகலான்னு முடிவு பண்ணி, ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்தார் ரவின்னு, அவர் பின்னாடி தொத்திட்டேன். ஓம் முருகா யாமிருக்க பயமேன். பஸ் பாருங்கள், தேவஸ்தானத்தைப்படி பஸ்ஸு இங்கேருந்து கண்டினியூவாக மேலே போகிறது, அங்கேருந்து கீழே வர்றது எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பயணிக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஏறுறதுக்கு க்யூ வரிசையில் நின்று போகிறதுக்கும் வசதி பண்ணியிருக்காங்க. அது நம்ம வர்றபோது தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மருதமலையோட இயற்கை காட்சியை பார்த்துட்டு போகலாம். நிறையா பேர் கணவன் மனைவி குழந்தைகளோட 2 வீலரில் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாதை இந்த அளவுக்கு சுத்தமாக போட்டிருக்காங்கன்னா முதல்லலாம் இப்படி இல்லைங்க. மிக குறுகிய ரோடாக இருந்தது, மேலேயே வர முடியாத சூழ்நிலை இருந்தது. நம்ம சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்கள் முயற்சினால் மிகச்சிறப்பாக இந்த மருதமலையை மக்களுக்கு தெரியும்படி தேவரின் தெய்வம் அப்படிங்கிற படத்து மூலிமா இந்த மருதமலை முருகனோட புகழை வெளியே கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் எடுக்கிற படமெல்லாம் மிகச்சிறப்பாக வெற்றி அடைஞ்சிது. அதனால் அவர் ஒவ்வொரு நாளும் சொல்கிற சொல் எதை துவங்கினாலும் சரி, யாரு கூட பேசினாலும் சரி, முருகா இதை பண்ணுங்க, முருகா அதை பண்ணுங்க அப்படின்னு முருகரை தன்னுடைய நண்பன் மாதிரி தெய்வமாக அவர் கூடவே வச்சுட்டாருங்க. எது செஞ்சாலும் முருகனுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுருவாருங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதர். அவர்னால தான் இந்த மருதமலை மிகச்சிறப்பாக வந்தது. அது பழைய ஆளுகளுக்கெல்லாம் நல்லா தெரியும். மருத மரங்கள் அதிகமாக மலையில் இருந்ததால் இது மருதமலைன்னு புகழ் பெற்றுதுங்க. இங்கே சிறுத்தை, மான் இதெல்லாம் நிறையா வசிக்குதுன்னு சொல்கிறாங்க. சமீபத்துலேயும் கூட சிறுத்தை இங்கே வந்திருக்கு இந்த ரோட்டுக்கு. அதனால தான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே யாரும் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது நடந்து போகிறத பாதையும். இந்த மலை பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் இருக்கும். பார்க்குறதுக்கே இயற்கை சூழ்ந்து அழகாக காட்சி அளிக்குதுங்க. ஆல்மோஸ்ட் இந்த பெண்டு திரும்பினாலே பாருங்கள் கோபுரம் தெரியுது பாருங்கள், சின்னதாக அங்கே
இங்கேயுமே நம்ம நடந்து போகிற பாத யாத்திரை போகிறவங்களெல்லாம் பார்க்க முடியுது. அருமையாக போயிட்டுருக்குறேன் பாருங்கள். இந்த ஒரு பெண்டு திரும்பினாலே தெரிஞ்சு போகும். ரிவர்ஸில் போட்டேன் யாராவது வர்றாங்களான்னு பார்க்கலான்னு. ஸ்கூட்டரில் உட்காந்து போகிறது கொஞ்சம் சிரமந்தான், இருந்தாலும் கேமராவில் எடுத்துகிட்டு போகிறது ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்தது. இதை கடைசி பெண்டு வந்துருச்சுங்க. இந்த பஸ்காரர் மறைச்சிட்டே போயிட்டுருக்கிறாரு. நான் முன்னாடியே அந்த கோபுரத்தை எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவர் மறைச்சிட்டார். பரவாயில்ல, எது இருக்குதோ அதுதானே வரும். இந்த பஸ் பின்னாடியே போனோம்னா இந்த கோபுரத்தை எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொன்னேன். பாருங்கள், நிறையா டூ வீலர் கீழே இறங்குது. அழகாக மருதமலை முருகனோட அருமையான கோபுரம் தெரியுது பாருங்கள். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, அரகர 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 அரோகரா, மருதமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. பால் குடமெல்லாம் வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா வியூவும் நம்ம திருக்கோயிலில் எடுத்துடலான்னு முடிவு பண்ணி வியூ எடுக்கிறேன் பாருங்கள். அழகாக இந்த பில்டிங்கில் முன்னாடி மயிலை சுதை வேலைப்பாடில் செஞ்சுருக்காங்க. இங்கே முன்னாடி நிறையா மரங்களெல்லாம் கூட வச்சு பார்க் மாற அழகாக பண்ணியிருக்காங்க. ஓம் மருதாசலம் இருக்க மணக்கவலை எதற்கு என்ற பித்தளை எழுத்தில் அருமையாக பொருத்தி வச்சுருக்கிறாங்க. மயிலும் சேவலும் ஓம் என்ற மந்திரமும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த அழகை ஷூட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே மேலே போயிடலாம். இது வழியாக கூட மேலே போகலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழைய வழியில் நடந்து போய் இறங்குற போது கோபுரத்து வழியாக இறங்கலாம். கட்டணமில்லா காலனி பாதுகாப்பறைகளை கொண்டு போய் பெட்டியில் வச்சுட்டு அங்கிருந்து வெறுங்காலில் நடந்து வர்றோம். எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பால் குடம் வர்றதுக்குள்ளே நாம் போய் எடுத்துடலாம். இங்கிருந்து நாம் கோபுரத்தை ஷூட் பண்ணலாம். கோபுரத்தோட சைடு வியூவிலேருந்து எடுக்கிறோம். இந்த காவி அடிச்ச இடமெல்லாம் உயர்த்தி கட்டியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த ஸ்டெப்பு ஏறுற இடத்துல நம்ம தேவர் நின்னப்போ நான் இந்த திருக்கோயிலுக்கு வந்திருந்தேன். அவரை பார்த்து வணங்கினேன். அது நல்லா ஞாபகம் இருக்குது. இதுதான் முன்மண்டபம், வர்றவங்களை வரவேற்கக்கூடிய முன்மண்டபம். டாப் வியூவிலிருந்து எடுக்கிற போது நடந்து போகிறவங்க எல்லாம் நல்லா தெரியும், படி நல்லா தெரியும், முன் மண்டபம் நல்லா தெரியும். அருமையாக சுதை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் திரும்பினோம்னா அந்த 5 முக விநாயகப் பெருமான் முதல்ல தரிசிக்கிறதுக்கு இந்த மரத்தடியை வீட்டு இருக்கிறாரு. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி 5 முகம் கொண்ட விநாயகரை நம்ம தரிசிக்க முடியாது. இங்கே மருதமலையில் மட்டும்தான் நாம் தரிசிக்க முடியும். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பார்த்தீங்களா எவ்வளவு கியூ நிற்குதுன்னு பாருங்கள். இப்போது சரியாக மணி 10 மணி. நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கே க்யூவில் நின்று போகிறாங்க. ஸ்பெஷல் டிக்கெட் 50 ரூபா கொடுத்து வாங்கினாலும் க்யூ நீண்டுகிட்டே இருக்குது பாருங்கள். நான் ஒரு ரவுண்ட் ட்ராலி போகிறேன் பாருங்கள். எத்தனை ஜனக்கூட்டம், எத்தனை முருக பக்தர்கள், எத்தனை அடியார்கள் அப்பன் மருதமலை சுப்பிரமணிய அப்பனை தரிசிப்பதற்கு. முருகா போற்றி, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, மொட்டையாண்டிக்கு அரோகரா. நிறைய பேர் இங்கே பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் முருகனின் தரிசனத்திற்காக. எழுகடல் மணலை அளவிடில் நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எழுகடல் மணலை அளவிடில் நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனியுன
எனதுயிர் உடலும் இனியுனத பயம் எனதுயிர் உடலும் இனியுடல் விடுக முடியாது கழுவுடு நரியும் எரிபுவி மரதி கமலனும் மிகவும் அயர்வான கடனுனதபயம் அடிமையும் நடிமை கடனுனதபயம் அடிமையும் நடிமை கடுகியும் நடிகள் தருவாயே விழுதிகள் அழகி மரகத வடிவி விமலி முன்னருளும் மருகோனி விழுதிகள் அழகி மரகத வடிவி விமலி முன்னருளும் மருகோனி விரிதல மெரிய விரிதல மெரிய உலகிரி நெறிய விரிதல மெரிய உலகிரி நெறிய இசை பெருமயிலில் வருவோனே எழுடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொள்ளும் மயிலை உடையோனே எழுகடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொள்ளும் மயிலை உடையோனே இமயவர் முனிவர் பரவிய புலியூர் இமயவர் முனிவர் பரவிய புலியூர் இதில் நடமருவு பெருமாளே இமயவர் முனிவர் பரவிய புலியூர் இதில் நடமருவு பெருமாளே கடுகியும் நடிகள் தருவாயே நித்தம் கமழ் பன்னீராட்டி நீலவிழிக்கு மையும் விட்டு நெற்றியதனில் திலகம் விட்டு நிமலை மகிழ்ந்து கலன் பூட்டி அத்தல் நின்னை பொத்தொட்டிலிட்டு அப்பாயரசே என துதித்து அம்மை தாராட்டிட ஐயன் அதனை கண்டு முறுவல் செய்து சித்தத்து இனிக்கும் சிவபோகம் திகழும் தேவார பண்ணும் தேவார பண்ணும் திருவாசகமும் திருப்புகழும் செய்வ மறையோர் செப்ப நித்தம் முத்தம் அருள் செய் முருகா மும்மலம் அகற்றும் ஆயுடிவாழ் வடிவேலழகா முத்தம் தருகமே சேவர் கொடியோனே அப்பா முருகா அருமையாக காட்சி இருக்கிறாய் ஒரு குரல் கொடு.
ஆஹா, என்ன ஒரு அருமையான தரிசனம்! இத்தனை கூட்டத்திலும் இந்த சேவல் காட்சி தந்து அருகிலே வந்து குரல் கொடுத்தது எனக்கு ஒரு மன நிறைவை தந்தது. பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகும் வழியிலே அருமையாக இந்த சேவல் காட்சி தந்தது. இந்த பாம்பாட்டி சித்தர் அந்த கேட்டுக்குள்ளே பார்த்தால் இப்படி தெரிகிறது. ஏனென்றால் அங்கே உள்ளே வேலை செய்வதால் யாரையும் அனுமதிப்பதில்லை. ஓம் கருணைக் கடலே கந்தா போற்றி மருதமலையும் ஆதி முதல் தோன்றிய சுப்பிரமணிய கடவுளின் கோபுரமும் பார்க்கிறது. இங்கேதான் அந்த சேவல் நாம் போகும் இடத்திற்கெல்லாம் காட்சி கொடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அடியனுக்கு என்ன சொல்ல வருகிறாய்? இந்த ஓம் கருணைக் கடலே கந்தா போற்றி, இது ஆதி சுப்பிரமணியர் திருக்கோயில். இதை சுற்றி சுற்றி தான் இந்த சேவல் வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு அடியில்தான் நம்ம பால் குடம் கொண்டு வருவாங்க. அவங்க வர வரைக்கும் இந்த மண்டபத்தில் வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலான்ட்டு தியானம் பண்ணினேன். இத்தோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடு பால் குடம் கொண்டு வர்றவங்களிருந்து தொடங்க போகிறோம், காத்துருங்க. அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.